ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் மீண்டும் உங்களை கூட ஒரு விசை கூட நேஷன் லைட் திருச்சபை சார்பிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலையும் நாங்க தடங்களுக்கு வருந்துகிறோம். சில தொழில்நுட்ப காரணங்கள் நிமித்தம் கொஞ்சம் தாமதமாக, சரியா 20 நிமிஷம் நினைக்கிறேன், மன்னித்து கொள்ளுங்கள். ஆனா நம்ம இந்த நேரத்துல உற்சாகமாய் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய், அவருடைய அன்பை ருசித்து பார்க்கும்படியாய், அவருடைய கிருபையில நாம் நிற்கும்படியாய், அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளும்படியாய் இந்த நாளில் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதித்து ஆதரித்து நம்மை அவருடைய அன்பினாலே இடைக்கட்டி தம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொண்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய நடத்துதலாய் இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் சென்று கொண்டு இருக்கிறது. அவர் நன்மைகளினாலே நம்மளை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மையாய் செய்து முடித்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்தின் தகப்பனே, நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையின் நிழல் இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய சக்கினா மகிமை ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய அப்பா அக்கினியின் மதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடட்டும். அப்பா, உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபையின் நிழல் சூழ்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? இப்போ ஒரு சில பாடல்களை பாடி நம்மளுடைய தேவனை நாம் துதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். சொல்லுங்க. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்நிலையினும். சொல்லுங்க. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்நிலையினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. சொல்லுங்க. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. குடும்பமாக நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில்
பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபை மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. உயர்த்துவோமா? பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. விசுவாசத்தோடு 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. எல்லாரும் 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சோர்ந்து இந்த இடத்துல இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கலாம். ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். ஹல்லேலூயா. அது 100 மடங்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஓ என்னுடைய சூழ்நிலை எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்துல தான் நீங்க விதை விதைக்கணும். எந்த விதையை? வார்த்தை என்னும் அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு உன் குடும்பத்திலே விதைக்கும் பொழுது அது 100 மடங்கு பலனை தருகிறது. ஒருவேளை நீ சுகத்துக்காய் காத்து கொண்டிருக்கலாம். அந்த சுகத்துக்குரிய வார்த்தைகளை அதை நீ எடுத்து விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய சுகம் பரிபூர்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி அதை விசுவாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். நம்ம மீண்டும் கூட இதை நம்ம பாட போறோம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. ஹல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. சொல்லுங்க, 100 மடங்கு பலன் தந்திடும். எஸ், பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. விசுவாசத்தோடு 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. ஒரு விசை, 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. ஓ பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. 2 கரங்களை உயர்த்தி, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. அப்படியே சொல்லுவோமா? பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. எத்தனை பேருக்கு அந்த கிருபையின் வெளிப்பாடு? ஓ மகிமையின் மேல் மகிமை.
பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஹல்லேலூயா. ரிபஷிகரபதிரா. ஓ, தேவனுடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவமே அறியாத அவர் பாவியாகினார். அதன் மூலம் பாவியான நாம் பாவத்தோடு இருந்த நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து குடும்பமாய், பலத்தின் மேல் பலனே. ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை, பரிசுத்தத்தின் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. குடும்பத்துல பரிசுத்தம் பரிசுத்தமே. என் குடும்பத்தில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ரிபஷிகரபதிரா. ஆசீர்வதிக்கும் தேவன் அவர் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியமா இருக்குதுன்னு சொல்றார். ஒருவேளை சிலவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தேவன் நீ ஆசீர்வாதமா இருப்பதெல்லாம் கிடையாது, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் இல்லைன்னா. ஆனா வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியமா இருக்கிறது. சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாய்களை திறந்து சொன்னீங்களோ அவங்களுக்கு தான் இது. திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. என் தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். அவர் ஆசீர்வாதத்தின் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். அதனாலதான் நம்மளால தைரியமா சொல்ல முடியும், நாளைய குறிச்சு நம்மளால கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலை கிடையாது. கொரோனாவா எதுனால எந்த எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உலகமே இன்றையோடு முடிகிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆசீர்வாதத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் குடும்பத்தோடு இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவன் நம்மளோட அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அதனால தீங்கு நாட்கள்ல நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தீங்கு நாட்களிலே அவர் நம்மளை கூடார மறைவிலே ஒளித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்மளால தைரியமா சொல்ல முடியும், நாளை நிறைச்ச குடிச்சு நீ கவலைப்பட தேவையில்லை. அதனாலதான் இயேசுவானவர் சொல்லுகிறார், இந்த பறவைகளை பார், அவைகள் ஒன்றும் கவலைப்படுவதில்லை. ஏன்? நான் அவர்களை போஷிக்கிறேன். அந்த பறவைகளையே போஷிக்கிற தேவன் அப்ப நம்மளை எப்படி நடத்துவார்? நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார், நம்மளை போஷிக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மை அவர் மூடிக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம பாட போறோம் தொடர்ந்து. எனக்கு கவலை இல்லப்பா, நாளைய தினத்தை குறித்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் உற்சாகமா பாடுறீங்க? ஹல்லேலூயா. நாதன் இயேசு நம்மளோட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறார். நம்ம சொல்ல முடியும், சத்துருவை பார்த்து போடா, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான். ஹல்லேலூயா. இயேசு நம்ம பக்கம் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். மரணத்தை வென்றவர் நம் குடும்பத்துல இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்தோ, வியாதியை குறித்தோ, தரித்திரத்தை குறித்தோ, சூழ்நிலைகளை குறித்தோ நமக்கு கவலை கிடையாது. நம்மளுடைய ஆதாரம் இயேசு. ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோமா? நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார்.
ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். சொல்லுங்க மீண்டும். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். எதனால? அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார், யாருக்கு அஞ்சிடேன். அல்லேலூயா. யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. ஆண்டவன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த நேரத்துல ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். ஆவியார் உணர்த்துறபடினால நம்ம இந்த நேரத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், கிதியோன். எல்லாத்துக்குமே பயம். இப்படி பார்த்தா பயம், அங்க போனா பயம், எங்க வந்தாலும் பயம். ஒரே பயந்த சூழ்நிலையில பயப்படுகிற மாதிரி தான் இருந்தான். ஏன்னா அந்த சூழ்நிலைகள் அப்படிப்பட்டதா இருந்தது. அவனுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற கேள்விலாம் கூட கேட்டிருக்கான் பாருங்களேன். அப்படி ஒரு பயப்பட இருக்கும்போதுதான் 6ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வாக்குத்தத்தமான வசனம், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வசனம், எவ்வளவு ஒரு உண்மையான வசனம் சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தூதனானவன், அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ கலங்கின உள்ளத்தோடு, உடைக்கப்பட்ட சூழ்நிலையோடு நீ பார்த்து கொண்டிருக்கலாம். என் கூட யாருமே இல்லையே, இந்த சூழ்நிலையில அவங்க என் கூட இருந்தாங்கன்னா நான் எவ்வளவு நல்லவனா, எனக்கு நல்லா கிடைச்சிருக்கும். இந்த பட்ட சூழ்நிலையில அவங்க என் கூட இல்லையேன்னு வருத்தப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறது, நான் உன்னோட இருக்கிறேன், என்னுடைய சமாதானம் உனக்கு போதும் சொல்றார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு சமாதானத்தை தேவன் தருகிறார், என் பிள்ளைகளின் சமாதானத்தை தேவன் தருகிறார். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நேரத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் வீட்டுல தானே பார்த்துட்டு இருக்கேன்னு இருக்காதீங்க. எப்படி தேவாலயத்துல நீங்க ஆராதிக்கிறீங்களோ அதே போல சந்தோஷமா ஆராதிங்க. ஹல்லேலூயா. சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. 2வது காரியம், பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த பாடல் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து நான் பயப்படுவதில்லை, தேவன் என்னோடு இருக்கிறார். தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய மேன்மை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சம்பூர்ணம் என்னோடும் என் குடும்பத்தோடும் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் மரிச்சிருவனோ. ஒருவேளை நீங்க மரிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகளை விவரிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம உற்சாகமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நாளைய தினத்தை குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஹல்லேலூயா.
உற்சாகமாய் நாம் சொல்ல போகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். சாவதில்லை என்று சொன்னார். அன்றியும் மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவரின் வல்லமை உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னு வசனம் சொல்லுது. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம உற்சாகமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. எதனால? இயேசு என் பக்கம், நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவா. சொல்லுங்க, கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே என்னை ஒளித்து வைத்திடுவார். சந்தோஷமா? கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே என்னை ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, ஹல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. சொல்லுங்க, கலக்கம் எனக்கில்லை, ஹல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. சொல்லுங்க, கலக்கம் எனக்கில்லை, ஹல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. எதனால? நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, என் நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், நீ ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தினாலே உன்னை சேர்த்துக் கொண்டார். தாயும் என்னை கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்டபடியினாலே, தாயும் என்னை கைவிட்டாலும், யாருமே உனக்கு இல்லனா கூட கர்த்தர் சேர்த்துக் கொண்டார். கர்த்தருக்காய் நான் தினமும், கர்த்தருக்காய் நான் தினமும் புது பலன் பெற்றிடுவேன். ஹல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். உங்க பேங்க் அக்கவுண்ட் சில நேரம் பேசலாம். உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இவ்வளவுதான் இருக்குது. உன்னுடைய குடும்பத்திற்கு நீ என்ன பண்ண போற, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட முடியாது பேசலாம். சில நேரத்துல சில பொருட்கள் பேசும் பாருங்க. அந்த பொருட்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, ஒருவேளை உங்ககிட்ட சரீரம் பேசலாம். பாரு, உன்னுடைய சரீரத்தில் அந்த பலவீனம் இன்னும் இருக்குதே. ஒருவேளை நீங்க கேட்கப்பட்ட சூழ்நிலைகள் உங்க கூட பேசலாம். ஆனா அந்த சூழ்நிலைகள், அந்த பலவீனங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்படுறது இல்லப்பா. ஆண்டவன் இயேசு, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால நாங்கள் நிர்மூலமாவதில்லை. ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை,
நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஓ, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். எதனால? ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார். சொல்லுங்க. அவரே எனது வாழ்வின் பலனானார், யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா. யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த நேரத்திலையும் நீங்க அவருடைய சரீரத்தை நினைத்து பார்ப்போமா? இந்த நேரத்தில் நாம திருவிருந்து காய் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ரீபா ஷிகரபாதீரா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ அவருடைய பிக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தையும் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமான அந்த பானத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ அந்த பானத்தையும் அந்த ரசத்தையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. அவரை நினைத்து இந்த நேரத்துல நாம போஷிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஊரிபா ஷிகரபாதீரலாராதீரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை தீங்கு நாட்களிலே நம்மளை மறைத்து நம்மளை காத்து நம்மை நடத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது யோவான் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் நம்ம எடுப்போம். அந்த இடத்துல சொல்றாரு அழகான ஒரு வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிற போஷாக்கு, ஒரு ஊட்டச்சத்து, ஒரு டானிக், அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம். ஆமென். அந்த சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. அவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறுங்கள், இதை நினைவு கூற. இந்த சரீரம் உனக்காக பிக்கப்பட்டது, இந்த இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. அவர் வந்து கொடுத்திருக்கிறார் பாருங்க நமக்கு. ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தை நமக்கு என்ன பண்றாரு? விட்டு கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையின் மரணத்துல அவருடைய சரீரம், அந்த இதை சாட்டை வைத்து அடிக்கிறார்கள், அது அப்படியே பித்து வருது பாருங்க. அவருடைய முதுகுல இருக்கிற சரீரத்தை பிட்டு அது வருகிறது. அவருடைய இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்தின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேர்த்துக் கொள்ளும்படியாய், அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்படியாய் அவர் அதை செய்தார். அதை தான் நினைத்து பாருங்கன்னு சொல்றார். அதை நினைத்து பார்க்கும் பொழுது சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நம் மேலும் நம் குடும்பத்தின் மேலும் வருகிறது. எப்படி யாத்திராகத்துல பாக்குறோம், அவங்கள ஒருத்தனும் பலவீனன் இல்லை. ஹல்லேலூயா. Thank you. Thank you. ஹல்லேலூயா. ஒருத்தன் கூட பலவீனம் கிடையாதான் அந்த இடத்துல. Thank you Jesus. எதனால?
அங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீட்லயும் மரித்தது. அந்த ரத்தத்துக்கே அவ்வளவு வல்லமை இருந்துச்சுன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜன், பரிசுத்த தேவன், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அதன் மூலமாய் நாம் தேவனுடைய நீதியாகும்படி, தேவனுடைய பரிசுத்தத்திலே சேரும்படி, தேவனுடைய சந்ததிகளாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். நேரத்துல இந்த அப்பத்தை பிற்று நாம அதை போஷிக்க போகிறோம், சொல்ல போறோம். சொல்றத சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தேவனே, உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி, அந்த பிக்கப்பட்ட சரீரத்துக்காய் நன்றி. அப்பா, நான் பிதாவோடு இணையும்படி உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டதே, அதற்கு நன்றி. என்னை பிதாவோடு இணைத்திட்டீரே, அதற்கு நன்றி. Thank you Lord. உங்களுடைய அப்பத்தை புசிங்க. இந்த நேரத்தில் இந்த பானத்தை எடுத்துக்கோங்க. பானத்தை எடுத்துக்கொண்டு Thank you Lord, உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னோட கூட சேருங்க, சொல்லுங்க. என் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா, இந்த இரத்தத்திற்காய், சிந்தப்பட்ட இரத்தத்திற்காய், எங்களுக்காய் அடிக்கப்பட்ட உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்தத்தினாலே உண்டான எல்லாவித ஆசீர்வாதங்கள், எல்லாவித நன்மைகள், எல்லாவித பரிபூரணத்தையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சுதந்தரித்துக்கிறோம். வாதைக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, தீமைக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உம்முடைய ஆரோக்கியத்துக்கும் நன்மைக்கும் எங்களுக்கு சம்பந்தம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for your blood. அதை குடிங்க. அப்படிப்பட்ட அந்த உயரமும் உன்னதமான தேவனை நம்ம அப்படியே ஆராதிக்க போறோம். இந்த நேரத்திலையும் நீங்க இந்த காணிக்கைகள் வைத்திருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த காணிக்கைகளை இந்த நேரத்தில் நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடலாம். உங்களுக்கு தெரியும், இப்படி ஒருவேளை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஜாயின் பண்றோம், எப்படி நாங்க இதுல ஆசீர்வாதமா இருப்பது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எங்களுடைய சர்ச் வெப்சைட்ல nationlight.org/donate அப்படின்ற இணையதளத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தகவல் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து இந்த ஆராதனைக்குள்ள போக போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்பா, விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்துல உம்மை நினைக்கும்படியாய் நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்திலையும் தகப்பனே, கொடுக்கின்ற காணிக்கைகள் ஒவ்வொருவரையும் 30, 60, 100 என் தேவன் ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போறோம். அவர் உன்னத தேவன், அவர் மகிமையின் ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் நித்திய பிதா. அவர் மூலமாய், அவருக்கென்றும் அவருக்காகவே சகலமும் படைக்கப்பட்டது. அவர் ராஜாதி ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்முடைய தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன். ரிபா ஷீகா ரபா தீரலராதா. அந்த சேனைகளின் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. உயரமும் உன்னதமான தேவனாய் இருக்கிறார். Thank you Jesus. ரிபா ஷீமா தீரலராதிரா. உயரமும் ரபா ஷீமா தீரலராதிரா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்களுடைய நாவுகளை திறந்து கொஞ்ச நேரம் அவரை வரவேங்க, ஆவியானவரை வரவேங்க. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்தர் பரிசுத்தரே. ரிபஷிகரமதிரலரா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா நாவுகளும் அந்த இயேசு என்ற நாமத்தை உயர்த்தட்டும். எல்லா முழங்கால்களும் இயேசு என்ற நாமத்துக்கு முன்பாய் முடங்கட்டும். அவருடைய நாமத்துக்கு நிகரான நாமம் கிடையாது. அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை கிடையாது. அவருடைய மகத்துவத்திற்கு நிகரான மகத்துவம் கிடையாது. அவருடைய பிரசன்னம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய அறைகளிலே மூடிக்கொண்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். சொல்லுங்க. எல்லா நாமங்களிலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகானம் துதிகானம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? துதிகான மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகானம் துதிகன மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவே உம்மை உயர்த்திடுவோம். இன்னும் ஒரு விஷயம் கூட. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர்.
பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்பா உம்முடைய பரிசுத்தத்திற்கு நிகரான பரிசுத்தம் இல்ல. ஓ உம்முடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை இல்ல. உம்முடைய பிரசனத்துக்கு நிகரான பிரசனம் இல்ல. உம்முடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை இல்ல. உம்முடைய நாமத்துக்கு நிகரான வேற நாமம் இல்ல. ஓ உம்முடைய மகிமைக்கு நிகரான வேற மகிமை இல்ல. ஓ உம்முடைய சுகத்திற்கு நிகரான வேற சுகம் இல்ல. ஊரி பசிரவரவரவரநகரதுரா ஐரல்லரவசிரவரவரதுரா ரியரவரவரதுரா ரகரவரவசிரவரவரதுரா ஊரவதிரலத்திரா ஓ ரவசிரவசிரவசிரவசிரவ பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. உரமசிகரமதிரா. We worship you Lord. Hallelujah. Oh மை துதிக்கிறோம். அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் ஐக்கியமாக அவருடைய சமூகத்தில் அவரோடு ஒன்றிணைந்து ஆவியில அவரோடு கலர்ந்து ஹல்லேலூயா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு ஒருமனப்பட்டு ரீதிரலகரம சிகரமதிரா இந்த நேரத்தில் you can release the healing. Hallelujah. You can release the anointing of God. ரீதிரலகரம சிகரமா எல்லா நாவுகளையும் நான் திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. யார் யாரெல்லாம் வாஞ்சையோடு இருக்கிறீங்களா ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது I release the anointing of Jesus. Receive it in the name of Jesus. Let you filled. Let you get filled in the anointing of Jesus. ஒவ்வொருடைய பிரசனம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அந்த அக்னிமயமான பிரசனம் அந்த சக்தி நம்மகிமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி அப்பா. வானீர் கொடுத்த உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ நீர் எங்களை கூட தெரிந்து கொண்டீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் வல்லமையை நீர் எங்கள் மேலே ஊற்றினீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அகாப்பே அன்பு எங்கள் மேலே வந்ததே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ரிபஷிகரமா தூரராத்திரா. நன்றி அப்பா. ஓ சேனைகளின் கர்த்தரே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் நாங்க வைக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தின் தேவனை தொழுது கொண்டுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் வசனம் சொல்லுது அவர் பிதாவானுடைய வலது பாரத்துல வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம செய்திகளுக்குள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு இடைப்படும்படியா இந்த நாளில் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
Thank you Jesus. Hallelujah. அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நமக்காகவே இருக்கிறார். Hallelujah. இந்த நேரத்திலையும் நம்ம ஒரு சின்ன ஜெபத்தோடு இந்த வசனத்துக்குள்ள போவோம். Hallelujah. நன்றி அப்பா. Thank you Lord. ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பா, உம்முடைய சமூகத்துல வந்துட்டு இருக்கோம். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நீங்க ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறீர். அந்த விடுதலையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் வெளிப்படுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் தகப்பனே உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் நீர் எங்களை நீர் மாற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே ஞானமும் வெளிச்சமும் நீதியுமாய் இருக்கிறீர் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையின் வெளிப்பாட கட்டல் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இது கேட்கிற ஒவ்வொரு செவிகள் திறக்கப்படட்டும். மனக்கணங்கள் பிரகாசம் அடையட்டும். குருட்டாட்டத்தின் வல்லமை உடைக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நீங்க ஒருவேளை தனிமைப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க வெளியில போக முடியாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க வேலைக்கு பயத்தோடு போய் கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, பரிகாரியான கர்த்தர் நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலையும் நம்ம தேவனுடைய செய்திக்குள்ள போவோம். நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சில மாதங்களுக்கு, ஐ திங்க் மோர் தென் a month now, நம்ம வந்து ஒரு தொடர் செய்தியை நான் ஆரம்பித்தேன். எத்தனை பேருக்கு நான் இருக்குன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு சில பேர் சொல்றீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தொடர் செய்தியை நாம் ஆரம்பித்தோம், அதிகாரமும் ஆளுமை என்ற தலைப்புல. அந்த செய்திக்குள்ள நம்ம அடுத்த பகுதியை கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு பேசுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம பார்த்தோம், ஒரு சின்ன பிரீஃபா சொல்றேன். இந்த செய்தியை முன்பகுதியை முதல் பகுதியை கேட்காதவர்கள் எங்களுடைய ஃபேஸ்புக்ல இருக்குது. நாங்க அந்த கமெண்ட் செஷன்ல நாங்க போடுவோம் அந்த முதல் பகுதியோட செய்தியை. ஸோ நீங்க அதை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதை நீங்க இதை கேட்டுட்டு அதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். சில காரியங்களை கொஞ்சம் ஆழமாய் நாங்கள் பேசியிருப்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்றேன். அதாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நாம தான் எதிர்த்து நிக்கணுமா? ஹல்லேலூயா. அப்பதான் என்ன பண்ணுவான்? அவன் வந்து ஓடி போறான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்திருங்கள், அப்பொழுது ஓடி போவார். தேவன் வந்து எதிர்த்து நிக்க போறது கிடையாது. அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதற்கான அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நாம தான் நோய்கள் வரும் பொழுது, பயங்கள் வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் ஏற்படும் பொழுது நாம வெளியில வரணும். நாம வந்து அதற்குரிய காரியங்களை செய்யணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எதனால நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்தா அதுல இருந்து மாறுறது கிடையாது. அவர் பொய் சொல்றதுக்கு மனுப்புத்திறன் கிடையாது. சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுது, I shall not change my covenant. அவர் அவருடைய வார்த்தையை மாற்றுவது கிடையாது. He will not change his covenant. He won't change his covenant. Hallelujah. அவர் தன்னுடைய வார்த்தையை மாற்றுகிற தேவன் கிடையாது. அதனாலதான் சங்கீதம் 89:34 சொல்லுது, I shall not. சோ உங்களுக்காக வந்து அவர் பிசாசை எதிர்த்து நிற்கிறது கிடையாது. அதற்குரிய அதிகாரங்களையும், அதற்குரிய ஆளுமையும், அதற்குரிய வல்லமையையும் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு முடித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இதை குறித்து நம்ம பார்த்தோம் கடந்த முறை. அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரங்களை வாசிக்கிறோம். நம்மளுடைய யுத்தம் வந்து அதிகாரங்களுக்கும் என்ன சொல்கிறது, சாத்தான் கூட இருக்குது நம்மளுடைய யுத்தம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து திராணி உள்ளவர்களாய் நில்லுங்க, நீங்க வந்து சர்வ ஆயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தோடையும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு யுத்தம் இருக்கிறது. அதற்கு நாம என்ன பண்றோம்? எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லியிருக்கு. சோ நம்ம பார்க்கிறோம், ஒரு இது நடக்குது. என்ன நடக்குதுன்னா, 2 விதமான ஒரு போராட்டம். ஒன்று சாத்தான்குரிய அந்த போராட்டங்கள் இந்த பக்கம் நடக்குது.
அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க தேவனுடையது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம தான் எதிர்த்து நிற்கிறோம். சோ இந்த நாள்லயும் ஸ்மித் விகில்ஸ் அப்படின்ற ஒரு தெய்வ மனிதன் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவரோட முழு பெயர்? அவர் என்ன பண்றாராம், ஒரு நாள் தூங்குறதுக்கு போறாராம். நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பிசாசுக்கு பெரிய இடத்த கொடுத்துடுறோம். சில நான் பிலீவர்ஸ்லாம் பிசாசு இருக்கிறானே நம்புறது கிடையாது. நாம என்ன பண்ணிடுறோம், பிசாசை வந்து ரொம்ப ரொம்ப அவனுக்கு அதிகாரங்கள் நிறைய கொடுத்து அவன் பெரிய ஆளுன்ற மாதிரி நம்ம காட்டிடுறோம். ஆனா இந்த தேவ மனிதன் ஒரு நாள் வந்து தூங்க போறாரு பாருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவர் பாட்டுக்கு தூங்க போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ அந்த ரூம்ல ஒரு அசைவாடுற ஒரு சத்தம் கேட்டுச்சான். உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த விளக்கை, அந்த ரூம்ல இருக்கிற விளக்கை என்ன பண்றாரு, அதை லைட்டா அதை போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தா அங்க ஒரு சாத்தான் நிற்கிறாங்க அவருடைய காலுக்கடி. அந்த சாத்தானை பார்த்து அவர் பார்க்குறாராம். பார்த்துட்டு, ஓ நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க அணைச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டா. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அங்க ஒரு பிசாசு நிக்குது அப்படின்னு உடனே எல்லாம் ஆர்ப்பரிச்சு அந்நிய பாஷை எல்லாம் பேசி அவனை துரத்தி கட்டி, இவர் வந்து அவனை மதிக்கவே இல்லை. நீதானா, தோக்கடிக்கப்பட்டவனே அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் வேலையை பார்த்து கொண்டு போயிட்டார். இந்த அதிகாரமும் ஆளுமையின் பொழுதே நமக்கு தெரியணும், நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எப்படி, பிசாசின் அதிகாரம் எப்படி வேலை செய்யும், அவனுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரங்கள் வந்தது, அவனுக்கு எங்கிருந்து இந்த வல்லமைகள்லாம் அவன் பண்றான் அப்படின்ற வெளிப்பாடு நமக்கு வந்தால் ஒழிய நாம யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நாம் செயலாற்ற முடியும். இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்காது, வெற்றி அற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ இந்த நாள்ல நாம் அதை தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி நாம் அதிகாரிகளாய் இருந்தோம், எப்படி ஆளுமை பெற்றவர்களாய் இருந்தோம், அது எப்படி நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது, பிசாசின் கிரியைகள் எதன் மூலமா இந்த உலகத்துல செய்யப்படுகிறது, அவனுக்கு இந்த அதிகாரங்களை கொடுத்தது யார் அப்படின்ற காரியங்கள்லாம் நமக்கு தெரிந்தாதான் நாம வந்து ஜெபிக்க முடியும். பாருங்க, எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான்னு வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தெரியணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம பண்ண முடியும். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஓ இந்த சூழ்நிலைக்கு நான் அழுதுகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த நோயில இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, அப்படியே ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு வார்த்தை அப்படி இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு. நான் சொல்லி கொடுக்க போகிற காரியங்கள் வந்து இந்த நாள்ல எப்படி நீங்கள் அதை மேற்கொள்வது, எப்படி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே நிலை நிற்பது, எப்படி கர்த்தர் கொடுத்த சுகத்தை தக்க வைத்துக் கொள்வது, அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்றாய் இருப்பீர்கள். நீங்க போற இடம்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துலதான் சாத்தான் வந்து என்ட்ரி அந்த இதுல பார்க்கிறோம். அவன் என்ன பண்றான்னா 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் நினைக்கிறேன், அவன் போயிட்டு அங்க சாத்தான், இவங்க அந்த ஆதாம் ஏவாள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. முதல் வசனம் பாருங்க. Now the serpent was more crafty than any other beast of the field that the Lord God had made. Genesis chapter 3 verse 1. சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா, அது வந்து தந்திரம் உள்ளதாய் இருந்துச்சாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் கிராஃப்டி. அதாவது எப்படின்னா, சாத்தான் வந்து அவன் அங்ககிட்ட ஒருத்தங்களை பயங்காட்டணும்னா ஒரு பெரிய சிங்கத்தையோ இல்ல ஒரு பெரிய காண்டாமிருகத்தையோ கொண்டு போய் பயங்காட்டல. அவன் என்ன பண்றான், ஒரு சர்ப்பத்தை, இட்ஸ் கிராஃப்டி, அதாவது சொல்லுது அது வந்து டிசீவ்டு ஒரு பிராணியை எடுத்து அப்படிப்பட்ட இதை தான் பயன்படுத்துறான். பாருங்களேன், அவங்கள போய் இது பண்றது எப்படி, ஆதாம் ஏவால போய் அவன் போய் அங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள போய் அவர்களை வந்து அவன் வந்து
என்ன பண்ணல, அவன் போய் அவங்கள மிரட்டலை, அவங்கள போய் முறைக்கலை, எதுவுமே பண்ணல. எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி கேட்குறான். இயேசு தேவன் அவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் வார்த்தையை உண்மையா, வாட் இஃப், அதாவது ஒரு இஃப போட்டு விட்டுறான் எல்லாத்துலேயும். இது சொன்னது காரியங்கள் உண்மையா அப்படின்றதுல அவன் போட்டுட்டு என்ன பண்ணிடுறான், அந்த இடத்துல அதை ஒரு பயங்கரமாய் ஆக்கி விட்டான். அங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே அவங்க எல்லாரும் தடுமாறி அந்த வஞ்சனைக்குள்ள, அதனாலதான் ஒரு பொய்ய சொல்றான். தேவன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கல, உன்னை மறைச்சிட்டாரு, நீ நல்லா இருக்குன்றது அவர் சித்தம் கிடையாது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லும் பொழுது அவர்கள் அதிலே விழுகிறார்கள். சோ அந்த சாத்தான் ஒரு பெரிய மிருகத்தை எடுத்துக்கொள்ள, ஒரு சர்ப்பத்தை எடுத்துக்கிறான், பயன்படுத்திக்கிறான். சேட்டன் ஹஸ் நோ பவர். அவனுக்கு ஒரு ஜீரோ பவர், அவனுக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் அவனுக்கு ஒரு மிருகம் தேவைப்பட்டது. நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், அவனுடைய மெத்தட் எப்படின்னா, அந்த டிசீவ் பண்ணுறது தான் அவனுடைய மெத்தடே இருக்குது. அவனுடைய டெக்னிக்கே யாரையாவது வஞ்சிக்கிறது. அதாவது வசனம் சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அலைகிறான், யாரை விழுங்கலாம் அப்படின்றது தான். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11 12 வசனம் நம்ம பார்ப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் வருது. அதுக்கப்புறம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு இருக்கு. நீங்க 11வது வசனத்தை நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு, ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஆஃப் த டெபிள், அதாவது அவனுடைய டிசீவ்னஸ், அவனோட கிராஃப்டி ஸ்கீம்ஸ், அது அப்படிதான் அவன் வஞ்சிக்கிறான் மனுஷங்களை. அவன் வஞ்சிக்கும் பொழுது அவன் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று காரியங்கள் மூலமாக தான் அவன் எல்லாரையுமே பயங்காட்டுறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பயத்தை கொண்டு வருகிற இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே பிசாசு பண்ணுறது இந்த பயத்தை, ஒரு கேள்வியை, அந்த வாக்கு தத்தத்தை கேள்வியாய் கேட்டு, அது உனக்கு கிடையாது, அந்த சுகம் உனக்கு கிடையாது, உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது, நீ ஒழுங்கா இல்லை, நீ இப்படி இருக்க, அதனால உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே அவன் பண்றது. ஸோ அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் அந்த ஆதாம் ஏவாளை தொடுவதற்கு கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது, எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு ஒரு மிருகம் தேவைப்பட்டது. அது கூட ஒரு சாதாரண ஒரு பாம்பை எடுத்துக்கொண்டு அவன் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சாத்தான் அவன் ஒரு ஆவி, அதாவது தேவன் ஆவியானவர். யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியானவராய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. தேவன் ஆவியாக இருக்கிறார். மனிதன் ஆவி மாம்சம் சரீரத்தோட இருக்கிறான். சரியா? நல்லா கவனிங்க. நமக்கு 3 இது இருக்குது, மாம்சம், ஆவி, சரீரம். ஆனா தேவனுக்கு ஆவியா தான் இருக்கிறாரு, சாத்தான ஆவியா தான் இருக்கிறான். இந்த உலகத்துல அவனுக்கு உள்ள வரணும்னா ஒரு பாடி தேவைப்படுது பாருங்க. It's a physical body. He needs a physical body. அது தேவைப்படுது. அப்படின்னா தான் அவனால செயலாற்ற முடியும். அதனாலதான் அந்த பாம்பு கிட்ட போய் பார்க்கலாம். தேவன் மாம்சமானார், அதுக்கப்புறம் தேவன் ஆவியா இருந்தார், அவர் இயேசுவின் மூலமாய் மாம்சமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா இந்த பிசாசு செயலாற்றுவதற்கு, ஏமாத்துறதுக்கு, வஞ்சிக்கிறதுக்கு ஒரு மனிதனுடைய உடலோ இல்ல எதையாவது ஒரு உடல் தேவைப்படுகிறது. அதனாலதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 5, 9, 10 அங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒருத்தனுக்கு பிசாசு பிடிச்சவனா ஒருத்தன் இருக்கிறான். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவன், நான் அநேகராய் இருக்கிறபடினால் லேகியோன். இது எல்லாருக்குமே தெரியும், லேகியோன் அப்படின்னு ஒரு அவனோட பேர். ஏன்னா நிறைய பிசாசு பிடிக்கப்பட்டவனா இருக்கிறான்.
அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இங்க ஒருத்தன் இருக்கிறான், அவனை தேடி இயேசு போகிறாரு. அந்த 6:5 வசனம் வாசித்தீங்கன்னா, எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். அவன் எப்படி இருந்தானா, அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தானா. அவன் ஏன்னா பிசாசின் பிடியில இருக்கிறான், வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறான். நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா சிட்னில பாத்தீங்கன்னா எத்தனை யூத் they are mentally not stable. அவர்களுடைய மனதிலே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். suicidal thoughts. அதற்குரிய காரணம் என்னன்னா, அவர்கள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டபடியினாலே அவனை இது பண்றான், காயப்படுத்துறான். அந்த காயப்படுத்துதல், ஒருவேளை நீங்க ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு நினைவூட்டுவது பிசாசு. அதை நீங்கள் உங்களை பேச வைப்பது பிசாசு. அதற்கு நீங்க இடம் கொடுத்தபடியினாலதான் அவன் செய்யறான். எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வஞ்சிக்கப்படுறதுக்குரிய ஆயத்தத்துல இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள்ல இங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் காயப்பட்டு பல பிசாசுகள்னாலே பிடிக்கப்பட்டு இருந்தான். அப்ப இயேசு அங்க போறாரு. அங்க போய் பிசாசை துரத்தும் பொழுது அந்த 12ஆம் வசனம் சொல்லுது, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனவா. இப்ப பாருங்களேன், மார்க் 5:12 சொல்லுது, பிசாசு கெஞ்சினானா, ஐயோ எங்களை அட்லீஸ்ட் இந்த பன்னிக்குள்ளையாவது விட்டுருங்க. ஏன்னா அவனுக்கு இந்த ஒரு சரீரம் தேவைப்படுது. பாருங்களேன், அவனுக்கு எப்படியாவது இந்த உலகத்துல செயலாற்றணும்னா ஏதாவது ஒரு சரீரத்துல இருக்கணும், இல்லைன்னா அவனால பண்ண முடியாது. இந்த பன்னிக்குள்ளையாவது விடுங்கன்ற பார்க்கணும். பிசாஸ் பன்னி, pig has more power than devil. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற இந்த கரப்பாம்பூச்சோ இல்லை இந்த சின்ன புழு கூட, அது கூட அதிகாரங்கள், அது கூட நிறைய வல்லமை இருக்கிறது பிசாசை காட்டிலும். But we have given him so much credit. We have given him more credit. He doesn't deserve that credit. அவன் சபிக்கப்பட்டவன், அவன் தோல்வி அடைந்தவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய ரத்தம் அடையாளமா இருக்கிற நம்ம மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுது, நம்ம பார்க்கிறோம், அவன் வசனம் சொல்லுது, பேதுருல வாசிக்கிறோம், அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு இருக்கிறான். நீங்க அவன் வழியில மாட்டிக்கிட்டு அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். நீங்க போயிட்டு அந்த டிசீவ் பண்ற இதுல நீங்க போய் விழுந்தீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கான், எனக்கு ஒரு சரீரம் கிடைக்குமா, எனக்கு ஒருத்தன் யாராவது மாட்டுவானா அப்படின்னு. அதனாலதான் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை வாசிப்போம். அவன் எப்படிப்பட்ட ஆவியோடு அவன் சுத்தி கொண்டு இருக்கிறான். கொலேசியர் 2:8. லௌகிய ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரியத்தினாலும் நியாயத்தை உலக வழிபாடுகளையும் பற்றினதினாலே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. சொல்லுது பாருங்க, லௌகிய ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும். அவன் அவனோட ஒரே வெப்பன் டிசீவ் பண்றது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. பாருங்களேன், அவனுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ஆதாம்ல இருந்து உங்களை வரைக்கும் அவன் பண்றது, நம்மளை கொண்டு வருகிற ஒரே ஒரு கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு நம்ம பார்க்கிறோம். குணமானோம், உன்னை குணப்படுத்துவாரா அப்படின்னும். அது எல்லாத்துலயும் ஒரு கேள்விக்குரிய என்ன பண்ணிடுவான், போட்டுருவான். தேவனுடைய வார்த்தையை சந்தேக வைக்குவதுதான் அவனுடைய வேலையை. வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது, வேற ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் அந்த கேட்கிறான், எனக்கு ஒரு சரீரம் கிடைக்குமா, பன்றிக்குட்ட போகுமா அப்படின்னு. அது பார்க்கிறோம் பாருங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, இந்த வஞ்சிக்கப்படுறதுல இருந்து எப்படி மீள்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை நீங்க அறியலன்னா, அந்த சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த சத்தியமும் வேணும், எனக்கு இந்த பொய்யும் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்றாரு, தேவனே சத்தியபரர், நேவரே நீதிபரர், மனுஷரெல்லாம் பொய்யர். Let God be the truth
and every man shall be a liar. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிராய் சத்துரு கொண்டு வருகிற எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படிப்பட்ட வார்த்தையா, எப்படி மனுஷங்களுக்கு கூட சொல்லுவான். சிலவங்க வந்து சொல்லிடுவாங்க, உங்களையே எதிர்த்து உங்களுக்கு நெருங்கினவர்கள் கூட சொல்லலாம், நீ வந்து இதுக்கு பிரயோஜனம் கிடையாது, யூ ஆர் a failure. ஏன்னா அவன் வந்து பிசாசு வந்து பேதுருக்கிட்டே உள்ள போயிட்டு இயேசுவே கல்வாரிக்கு போவேனான்னு சொன்ன ஆளுதான். பட் if we give him the opening, he will come. சோ நம்ம இங்க பார்க்கிறோம், இப்படிப்பட்ட வேலையை தான் பிசாசால செய்ய முடியும். he can deceive, he needs a body. okay, சோ இப்போ நான் வந்து உங்களை வந்து சில திங்க் பண்ண உங்களை வைக்க போறேன். சில காரியங்களை நீங்க யோசிக்க போறீங்க. இப்போ இது எப்படி அப்படின்றது நம்ம சில நேரத்துல சர்ச்சுக்கு வந்தா இல்ல தேவனுடைய வசனத்துக்கு காட்டினா யோசிக்கிறதே கிடையாதுல்ல. சில நேரத்துல நம்ம யோசிக்கணும் பாருங்க. யோசிக்க பாருங்க, இந்த பிசாசானவன் எதனால இப்படி செய்யலாம், எந்த காரியத்துல எப்படி உண்டாகலாம். சோ நிறைய பேர் பிலீவ் பண்றது என்னன்னா, நிறைய ஜனங்கள் நம்புகிறது வந்து ஒரு பெரிய தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டையில இருந்து இவன் ரிபல் பண்ணி என்ன பண்ணிட்டான், இவன் நிறைய கீழே விழுந்துட்டான் அப்படின்னு. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, ப்ரீ ஆடாமிக் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது அவங்க சொல்ற வசனம் என்னன்னா, ஆதியாகமம் 1க்கும் 2க்கும் ஒரு பெரிய கேப் தியரின்றாங்க. அதெல்லாம் வந்து இப்பதான் ஒரு 100-200 வருஷத்துக்கு இப்படிதான் வந்துச்சு. ஏன்னா வந்து இந்த எவல்யூஷனை ஃபிட் பண்றதுக்கு இந்த பில்லியன்ஸ் ஆஃப் இயர் எப்படி கொண்டு வரலாம், ஓகே பைபிள்ல இதை ஃபிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ஆதியாகமம் 1க்கும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் ஒரு கேப் கண்டுபிடிச்சிடுறாங்க. கேப் தியரின்றாங்க. சோ இது சொல்றது என்னன்னா, பிசாசானவன் மனிதன் இந்த ஆடம் அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு இது நடந்தது, அதுல போய் இவன் எல்லாத்தையும் கடவுள் வந்து அவனை பூமியில போட்டார், அவன் எல்லாத்தையும் குலைச்சு போட்டான், எல்லாமே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி they put a gap theory. ஆதியாகமம் 1:1க்கும் ஆதியாகமம் 1:2க்கும். அதனாலதான் இப்ப அந்த எவல்யூஷன் தியரி நிறைய பேர் நம்புறாங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், டைனோசர்ஸ் எல்லாம் அப்போ இருந்துச்சு, இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் வரதுக்கு காரணம் இப்படிப்பட்ட இதுல இருந்து தான் வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா ஆனா இந்த எவல்யூஷன் இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோசமான காரியங்கள். அதெல்லாம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளை பாதிக்காமல் நாம் பார்க்கணும்னா நமக்கு இந்த அறிவு கொஞ்சம் தேவை. ஸோ அதனால கொஞ்சம் யோசித்து நம்ம போக போறோம். ஸோ எப்படின்னா இவங்க சொல்ற கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ முதல்ல சாத்தான் வந்து இருந்தான், அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ப்ரீ ஆடாமிக்கு முன்னாடி இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது தேவன் படைத்த ஒரு அற்புதமான தோட்டத்துல எல்லா சுதந்திரமும் கொடுத்த இடத்துல ஒரு பிசாசை வந்து தேவன் உள்ள விட்டாரு. எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை நீங்க ஒரு ஜூக்கு போறீங்க, ஜூக்கு போயிட்டு இந்த லயன் ஃபீடிங் டைம்ல, தம்பி உள்ள வாப்பா, உள்ள போ, நீ போயிட்டு அந்த சிங்கத்தை தொட்டு வா அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? உங்க பிள்ளைய உள்ள விடுவீங்களா? விட மாட்டீங்க. So the innocent man was in the Eden. அந்த இடத்துல ஒரு சாத்தானை வந்து உள்ள விட்டா எப்படி இருக்கும்? அந்த மேனால ஒண்ணுமே பண்ண முடியாது. So that's the logic some people believe. If you want to believe, that's fine, but listen carefully. அதாவது தேவதூதர்களை தேவன் படைத்தார். எதற்காக படைத்தார்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் நமக்கு சேவை செய்யும்படியாய். They were created as a ministering spirit. அவர்கள் நமக்கு ஊழியம் செய்யும்படியாய் படைத்தார். அவர் வந்து கடவுள் வந்து அங்க சாத்தான் ஒரு பெரிய ஆக்ரோஷமான டீமானிக் ஸ்பிரிட்டை வந்து அந்த ஆதாம் ஏவாள் இருக்கிற ஏதேன் தோட்டத்துக்குள்ள போடல. தேவன் ஆதாம் ஏவாளை அங்க வைத்திருந்தார். அந்த தேவதூதர்கள் எதற்கு படைத்தார்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரி வாசிப்போம், நீங்க எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 1:14.
ரட்சிப்பை சுதந்தரித்து போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. See, the angels were made as a ministry, for ஊழியம் செய்யும்படி, மினிஸ்ட்ரி பண்ணும்படி, மனுஷனுக்கு ஒரு வேலைக்காரனை போல அவனுக்கு வந்து ஊழியம் செய்யும்படி அவர் படைத்தார். ஆனா நம்ம என்ன சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம்னா, ரெவலேஷன் 12 சாப்டர் 12 verse 4, அதாவது வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுல வந்து நம்ம சொல்லுவோம், அதின் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் வீழத் தள்ளிற்று, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடன் அப்படின்னு போகும் அந்த வசனம். பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா, அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து கொண்டது. இந்த 1/3 பங்கை 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸ். இங்க இருந்தா அந்த கான்செப்ட், அதாவது தேவதூதர்கள்ல 1/3 1/3 1/3 பங்கை கொண்டு என்ன ஆயிடுச்சு, சாத்தான் வந்து மற்றவங்களோட வெளியில வந்துட்டான். தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துச்சு. அதுல வந்து சாத்தான் வந்து 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஆயத்தப்படுத்தி தேவனோடு சண்டை போடும்படியா போயிட்டான். நான் சொல்றேன் 1/3 அது வந்து இட்ஸ் a symbolic thing, அது வந்து ஒரு சிம்பாலிக் திங், இட்ஸ் நாட் அ ஆக்சுவல் திங். இந்த இப்படிப்பட்ட வசனம் ஒரே இடத்துல தான் வேதத்துல இருக்கு. இதை நம்ம உண்மையினே வைப்போம், இது இப்படிதான் இதை தான் குறிக்கிறதுனே வைப்போம். 1/3 he has brought all the angels with him and tried to fight against God. He must be a dumbest person in the earth. தேவனுக்கு விரோதம், தேவன் கூட 2, அதாவது இவன்கிட்ட 1/3 பங்கு, தேவன்கிட்ட 2/3 பங்கு இருக்கும் பொழுது எப்படி தேவனை ஜெயிக்க முடியும்? அப்படியே இவன்கிட்ட 100 பங்கு தேவதூதர்கள் இருந்தாலும் எப்படி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை அவனால எதிர்க்க முடியும்? Who can stand against God? யாராலையுமே நிக்க முடியாது. He must be dumb to do that. அதனாலதான் இங்க பாக்குறோம் பாருங்களேன், அவன்கிட்ட 100% இருந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம். எது நடந்திருக்கும்னு நான் நம்புறதை நான் சொல்லுகிறேன். அதாவது நீங்க சிட்னில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு காஃபி இதுல வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு டெரரிஸ்ட் உள்ள பூந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், அங்க இருக்கிற ஹாஸ்டேஜ், அதாவது மக்களை என்ன பண்ணிட்டான், பிணை கைதிகளாய் பிடித்து கொண்டான். பிணை கைதிகளாய் பிடிச்சிட்டு அங்க பயங்கரமான ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் வந்துருச்சு, சீக்ரெட் போலீஸ், AFP எல்லாரும் வந்துட்டாங்க. அவ்வளோ வெப்பன்ஸோட சுத்திட்டாங்க. ஆனா ஒருத்தராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் என்ன பண்றான், ஹாஸ்டேஜ் வச்சிருக்கான். பாருங்களேன், அவன் ஒரு சின்ன ஒரு பிஸ்டலை வச்சுக்கிட்டு, நீ என்ன ஏதாவது பண்ணனா இவங்களை என்ன பண்ணிடுவேன், கொன்னுருவேன். அப்படிதான். அதாவது தேவனுடைய வல்லமைக்கு எதிராக அவனால் நிற்க முடியாது. ஆனா தேவனுக்கு பிரியமானதை ஒன்றை அவனால் பிடித்து அதை பிணை கைதியாய் மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி மாற்றப்பட்டவர்கள் தான் ஆதம் ஏவாள். அப்படிதான் அவங்களை ஏமாற்றினான். நீங்க ஒரு பெரிய ஒரு ராணுவத்துக்கு முன்னாடி உங்களால சண்டை போட முடியலனாலும் அந்த ராணுவத்தில் இருக்கிற முக்கிய ஆளை, அவர்களுக்கு தெரிந்தவர்களை நீங்க கடத்தி வைத்துட்டீங்கன்னா நிறைய நெகோசியேட் பண்ண முடியும். நம்ம பார்க்கிறோம், God gave unconditional authority to man. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனம் நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 28. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக் கடவார்கள். God has given a unconditional authority. நீங்க தேவனுடைய இதெல்லாம் பண்ணா உனக்கு இதுன்னு கிடையாது. He didn't have put any condition. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆதாமுக்கு சர்வத்தையும் ஆளும்படியான அதிகாரங்களை கொடுத்தார்.
28ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். God has given an unconditional blessing, unconditional authority to Adam and Eve. அவர்களுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? அவர் கொடுத்துட்டார். நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தை ஆளும்படியான ஒரு வாய்ப்பை யாரு கொடுத்திருக்கிறார்னா, மாம்சத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தார். அந்த மாம்சம் பிசிக்கல், யாருக்கு அந்த பிசிக்கல் பாடி இருக்கோ, only he can rule the earth. தேவனே ஆவியானவர் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மறுரூபமானாரு. யோவான் 4:24 பார்க்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். The messenger boy, அதாவது மெசஞ்சரா தான் ஏஞ்சல்ஸை படைச்சாரு. கவனிங்க, ரொம்ப முக்கியம். இங்க தேவன் இந்த ஆளுமையையும் அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்தார். மாம்ச சரீரத்தில் இருக்கிறவருக்கு, ஒரு சரீரத்துல மாம்ச சரீரமாய் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இட் இஸ் an unconditional covenant. சோ நீங்க பார்க்கும் பொழுது சாத்தானுக்கு இப்போ தெரியுது பாருங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. He knows there is an opportunity. அதான் ரோமர் 6:16 சொல்லுது. என்ன சொல்லுது ரோமர் 6:16? நீ எதற்கு அடிமையா இருக்க போற? நீ பாவத்துக்கு அடிமையா இருந்தா நீ அதற்கு தான் ஊழியம் செய்ய போற. நீதிக்கு அடிமையா இருந்தால் நீதிக்கு ஊழியம் செய்ய போற. இங்க பார்க்கறான், ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. If they willfully surrender to me, I can take over the authority. ஒரு வாய்ப்பு உருவாகிறது. அவர்கள் மனப்பூர்வமாய் என்னிடத்தில் இதை கொடுக்கும் பொழுது என்ன கிடைக்குது? அவனுக்கு அவர்களுடைய அதிகாரங்கள் கிடைக்கிறது. அங்க அதுதான் நடக்குது. தேவன் இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாளை எப்படி படைச்சார்? ஒரு கடவுளாய் படைத்தார். உடனே எல்லாரும் என்னை பார்த்துட்டு என்னடா இது கடவுள்னு சொல்றாங்க. தேவன் அப்படிதான் படைச்சார். நம்மளை அப்படிதான் ஒரு கடவுளை போல படைச்சார். சங்கீதம் 82:6 வாசிங்க. 82 வாசிப்போம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். நீங்கள்லாம் தேவர்கள் என்றும், Psalms 82:6, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இதேதான் இயேசு கோட் பண்றாரு பாருங்க. யோவான் 10:34 அங்க சொல்றாரு, உங்களுடைய புஸ்தகத்துல எழுதியிருக்கப்பா நீங்கெல்லாம் தேவர்கள்னு. நம்மளை ஒரு குட்டி கடவுளாய் படைத்தார். not with a capital G, small g. அவர் எல்லாவற்றையும் அவர் தான் ஓனர். ஏசிடில பாத்தீங்கன்னா 99 வருஷத்துக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த லேண்டுக்கு நீங்க ஓனரா இருக்க முடியும். அது என்ன சொல்லுவாங்க? குத்தகைக்கு கொடுக்கிறது. சோ நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 115:16 அதுல சொல்லுது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுப்புத்திரனுக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடைய, பூமியை யாரு கொடுத்துட்டாராம்? நீ வச்சுக்கோப்பா, நீ ஆளு, உனக்கு தான் அதிகாரம், நீ ரூல் திஸ் எர்த், இந்த அதிகாரங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்க சங்கீதம் 24:1 அதை பார்க்கும் பொழுது அதுல சொல்லுது, பூமியும் அதை நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. சோ எல்லாமே கர்த்தர் தான், அவருக்குரிய ஓனர்ஷிப் தான், அவர் தான் இந்த பூமி எல்லாம். ஆனா ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, ஒரு ஆளுநரா, இப்ப கவர்னர் மாதிரி ஒண்ணு போடுவாங்க, போட்டு அவருக்கு கீழே கொடுப்பாங்க, நீ பாத்துக்கோப்பா, ஐ டெலிகேட் யூ, நீ பண்ணிக்கோ. அதே மாதிரிதான் 24:1 இதுதான் நம்ம வாசித்தோம் நினைக்கிறேன். 24:1, பூமியின் அது நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது.
சோ இப்ப தேவனுடைய பிரமாணத்தின்படி அவர் கொடுத்துட்டார் இந்த ஆளுமை. அன்கண்டிஷனல் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹஸ் கிவன் டு த mankind who is in a physical body. அதை நம்ம சாத்தான் பார்க்கிறான். ஓ, இந்த வல்லமையும் ஆளுமையும் அதிகாரமும் இந்த எல்லா வகையான பலனும் தேவன் வந்து மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த சரீரத்தில் இருக்கிற அதை வஞ்சித்தால் நான் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வருகுது பாருங்க. ஆனா நீங்க இங்க பாக்குறீங்க, தேவன் வாக்கு மாறாதவர். சோ இப்போ இங்க வஞ்சிக்கப்படுறான். சங்கீதம் 89:34 சொல்லுது, I shall not change my covenants. கர்த்தர் சொன்ன காரியங்களை மாற்றுவதில்லை. அப்ப என்ன ஆகுது பாருங்க, தேவன் அதிகாரத்தை கொடுத்த மனிதனுக்கு இந்த இவன் போய் என்ன பண்றான், அவர்களை வஞ்சித்தபடியினால அவர்கள் என்ன ஆறாங்க, வஞ்சிக்கப்பட்டு அந்த இடத்துல எல்லாவற்றையும் அவனுக்கு வந்துருது, சாத்தானுக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்து விடுகிறார்கள். நான் இன்னும் சில காரியங்களை விளக்க போறேன், அதனால கவனமா கேளுங்க. சோ இது God cannot lie. அவர் கொடுத்தாருன்னா அவர் கொடுத்ததுதான். சோ அதுதான் மனுஷனை ஆளும்படியாய் படைத்தார், தூதர்களை சேவை செய்யும்படியாய் படைத்தார். மனிதனுக்கு சரீரம் இருந்தது. அந்த சரீரம் உள்ள மனிதனுக்கு எந்த ஒரு நிர்பந்தம் இல்லாத ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது, சாத்தான் அதை அபகரித்தான், வஞ்சித்து அதை அபகரித்தான். அது நம்மளுடைய பாவத்தின் விளைவுகளால் தான், நாம கொடுத்தபடினாலதான் நம்மளுடைய அதிகாரங்களை இழந்தோம். சில பேர் இதனாலதான் எனக்கு கோபம் வர்றது காரியம் என்னன்னா, எல்லாரும் கடவுளை பிளேம் பண்றது. ஐயோ, அப்போ ஏன் இது நடந்துச்சு? ஏன்னா உன்னுடைய பாவத்தின் விளைவுகளாலதான் நடந்துச்சு. ஏன் இந்த குழந்தை வந்து இப்படி பறந்துச்சு? ஏன் இந்த குழந்தை மரிச்சு பறந்துச்சு? இதையெல்லாம் தேவன் செய்வதல்ல, தேவனுடைய காரியம் அல்ல. இது பிசாசினிடத்திலிருந்து வருகிற காரியம். தேவனுடைய வார்த்தையை அவமதித்ததினாலே வந்த காரியம். தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தது நிமித்தமாக வந்த காரியம். ஏன் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த சின்ன வயசுல இதுவாயிட்டாங்கன்னா, இட்ஸ் நாட் த God who is doing it. தேவன் அன்பாக இருக்கிறவராய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் பாதுகாக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு இந்த அறிவு இருக்கணும் பாருங்க. நம்ம சில நேரத்தை சொல்றது, இந்த மரணத்தை வந்து இவங்களுக்கு வந்து God has a number for everyone. So அவங்களுக்கு வந்த நேரம் வந்துருச்சு, இந்த நம்பர் வந்துருச்சு, அதனால அவங்க மரிச்சு போயிட்டாங்க. ஆனா எபிரேயர் 2:14 the book of Hebrews chapter 2 verse 14 says, அவர் எதுக்காக வந்தாராம்? தேவன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, மரணத்தின் அதிபதியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படி வந்தார். மரணத்தை அழிக்கும்படி வந்தார். He is not the one who is behind someone's death. He came to this world to deliver us from the death, to give us life. Deuteronomy 29 சொல்லுது, உபாகம் 29:30 நினைக்கிறேன். மரணம் ஜீவன் உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், choose life, but we chosen the death. நம்முடைய பாவத்தின் விளைவுகளால் நாம் அந்த மரத்தின் கனியை புசித்தபடினாலே, நாம் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தபடினாலே, தேவன் நல்லவர் என்பதை புறக்கணித்து, தேவன் நன்மையானதை மாத்திரம் செய்வார் என்பதை புறக்கணித்து, தேவன் எனக்கு செய்ய சித்தம் உள்ளது எல்லாம் நன்மை என்பதை புறக்கணித்தபடினாலே அங்க மரணம் வந்தது. அந்த மரணத்தையும் ஜெயிக்கும்படியாய் அவர் வரார். அதிகாரியான பிசாசனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படி, மரணத்தின் கட்டுகளை உடைக்கும்படி தேவன் வந்திருக்கிறார். ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், உனக்கு பலவீனம்னு தேவன் அனுமதித்து இருக்கிறான்னு நினைக்கலாம். நோ, நெவர். அவர் he wants to destroy the death. அப்போ நீங்க பாருங்க, இங்க அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டது. அதை வந்து என்ன பண்றான், மனுஷன் வந்து இழந்துட்டான். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஏவாள் வந்து ஏதோ தெரியாம பழத்தை கடிச்சிட்டா. அவளுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல.
ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் மனப்பூர்வமாய் இதுல ஒப்பு கொடுக்கிறான். மனப்பூர்வமாய் தனக்கு கொடுத்த அதிகாரங்களை பிசாசு கொடுக்கிறான். பாருங்க 1 தீமோத்தி 2:14. தீமோத்தி 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். சாரி, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டா. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு 13 இருந்து வாசிக்கிறேன். என்னதெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். The first நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டா, அதுக்கப்புறம் தான் ஆதாம் உள்ள மாற்றான். ஆனா அவ வஞ்சிக்கப்பட்டுட்டா அப்படின்றது ஆதாமுக்கு தெரியும். அவ பாவத்துல விழுந்துட்டான்றதும் ஆதாமுக்கு தெரியும். ஆதாம் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருக்கலாம். அவ வஞ்சிக்கப்பட்டு டிசீவ் ஆகி போனான். ஆனா இவன் ஒருத்தன் தெரிஞ்சே willfully he gave the authority to the devil. He gave it all he had. அவன் சொல்லி இருக்கிறான், நான் இனி சாப்பிட போறதில்லை, நான் தேவனுடைய பக்கம் தேவனுடைய வார்த்தையை நம்ப போகிறேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவன் ஏவாளை ரொம்ப நேசித்திருப்பான் போல, அப்படியே அவ கூட போயிட்டான். She got deceived, but Adam willfully surrendered and gave all it has, all the authority, all the rulership, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். பாருங்க, அதுதான் அந்த வசனம் சொல்லுது. So let me tell you this. God made the Lucifer as an angel. the லூசிஃபரை ஒரு தேவ தூதனாய் தேவன் படைத்தார். அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய், அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்யும்படியாய் தேவன் படைத்தார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? when they accepted, அவனுக்கு திடீர்னு ஒரு தோணுச்சு, அந்த the Lucifer wants to became God. அவன் பார்க்கிறான், ஓ இங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நான் ஊழியம் இனி செய்ய தேவையில்லை, இவர்கள்கிட்ட இருக்கிற ஆளுமையை நான் பறித்து கொண்டால் நான் இந்த தேவனாக இந்த உலகத்தை ஆள முடியும், நான் ஒரு தேவனாக எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. பாருங்க, அந்த இடத்துல if the Adam and Eve rejected Lucifer, நான் உன்னுடைய வார்த்தையை நம்புவதில்லை, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்புவேன்னு சொல்லினா அங்கே சாப்டர் க்ளோஸ். ஆனா இந்த இப்படிப்பட்ட அதிகாரங்களை உள்ள மாம்சத்துடைய ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அதை used for an opportunity. The angel became, he saw an opportunity. Let me tell you this. God created Lucifer, but the man created Satan. தேவன் ஒரு தேவதூதனை படைத்தார், ஆனால் மனிதன் அவனை சாத்தானாய் மாற்றினான். அங்கே அவன் நோ சொல்லி இருக்கலாம், மரணத்திற்கு நோ சொல்லி இருக்கலாம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களுக்கு நோ சொல்லி இருக்கலாம், தேவனுடைய வார்த்தைக்கு சந்தேகமாய் இருக்கிற காரியங்களுக்கு நோ சொல்லி இருக்கலாம். பட் he accepted, and the Lucifer became Satan. தேவன் தீமையை அனுமதிக்காதவராய் அந்த இடத்துல இருந்தார். அவர் இந்த மரணத்தின் விளைவுகளை இந்த உலகத்துல கொண்டு வரல. இந்த பாவத்தின் விளைவாய் இந்த மரணத்தின் காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. The Lucifer became a demon. ஒரு அதிகாரம் எதுவுமே இல்லாத ஒரு ஆளிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஏன்னா இவனுக்கு தெரியும், ஆதாம் ஏவாளை தேவன் நேசிக்கிறார், அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை பறித்த உடனே அவனுக்கு தெரியும், தேவன் இவர்களை நான் பிடித்து கொண்டால் என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது. சிலவங்க நினைப்பாங்க,
உடனே கடவுள் வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசா ஆரம்பிக்கிறது அப்படி கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:9 சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த பிசாசின் பிடியலை மாட்டிக்கொண்டார்கள், வஞ்சனையிலே மாட்டிக்கொண்டார்கள், பிசாசை உருவாக்கினார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய விளைவு நடக்கிறது. அது இந்த நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சோ தேவனுடைய அதிகாரங்கள், அவர் தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரங்கள் எல்லாம் வந்து அங்க இழந்து எல்லாம் போயிடுச்சு. இங்க பாக்குறோம், லூசிபர் ஒரு ஃபாலன் பீன் ஆயிட்டான், மனுஷன் ஒரு பாவத்தில் அடிபட்டவனாய் மாறிட்டான். ஆனா தேவன் உலகத்திற்கு வந்தாரு பாருங்க. தேவன் உலகத்திற்கு வந்தார் ஒரு மனிதனாய். He became a man because he has to become a man. He has to come in a physical body. அதனாலதான் அவருக்கு ஒரு மாம்ச சரீரம் தேவைப்பட்டது. அதனாலதான் தேவன் மாம்சமானார். தேவன் மாம்சமாவது முக்கியமாய் இருந்தது. எதனால? நாம் இழந்ததை, ஒரு மாம்சம் உள்ள மனிதன் இழந்ததை இந்த மாம்சம் உள்ள சரீரத்தின் மூலமாக மீட்டுக் கொள்ளும்படி தேவனே என்ன பண்றாரு? He has became a man. வந்து பிசாசு இழந்ததை, பிசாசிடம் நாம் இழந்ததை அவர் என்ன பண்றாரு? சிலுவையில அடிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்றார்? இழந்த அதிகாரங்களை மீட்டு கொண்டார். இப்ப யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ, யாரெல்லாம் இயேசு என்ற நாமத்தை நம்புகிறோமோ, யாரெல்லாம் இயேசு எனக்காய் சிலுவையில எல்லாவற்றையும் முடித்து விட்டார் நம்புறோமோ, அப்படிப்பட்ட நம்புறவர்களுக்கு அவருடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவருடைய பலன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசை மேற்கொள்ளும்படியான, அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படியான வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவன், அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் வானோ பூனோ. மத்தேயு 28 வாசிப்போம். மத்தேயு 28:18. கடைசி அதிகாரம் மத்தேயுல 18ஆம் வசனம். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்களா? அவர் மனுஷனாய் வந்து எல்லா அதிகாரங்களையும், அவர் பாதாளத்துக்குள்ளே இறங்கி அங்க இருந்த சாவிய திறவுகோலை அவர் எடுத்துக்கொண்டு வந்து மனுஷனை விடுவித்தார். எப்படி சொல்லணும்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களை வந்து பிடிச்சிட்டு வச்சுட்டாங்க, போலீஸ்லாம் வெளியில இருக்குது. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரியே உள்ள போய், அந்த ஹாஸ்டேஜ் மாதிரியே உள்ள போனார். அம்மா பிசாசு நினைச்சுக்கிட்டான், அங்க இருக்கிற டெரரிஸ்ட் நினைச்சுக்கிட்டான், ஒரு இன்னொரு ஹாஸ்டேஜ் வந்திருக்கு, இவனையும் பிடிச்சலான்னு. ஆனா அவர் அந்த ஹாஸ்டேஜ் மேலேயே உள்ள போய், ஹாஸ்டேஜ் மாதிரியே ஆகி அங்க போய் அந்த டெரரிஸ்ட அட்டாக் பண்ணி அவர் மீட்டார். அதே மாதிரிதான் தேவன் மனிதன் பாவத்திலையும் சாபத்திலையும் எல்லாவற்றிலும் பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை அவரே என்ன பண்றாரு? தேவனே மனிதனாய் போய் அங்கே அவர் பிடிக்கப்பட்டவனை விடுவித்தார். அதனால்தான் அவர் மனிதன் ரூபம் எடுத்தார், மனிதனாய் மாறினார், அவர் நம்மளை விடுவித்தார். ஹல்லேலூயா! இது எவ்வளோ ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம்னா, பிசாசு வந்து அவனுக்கு எந்த வல்லமையும் எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லாவற்றையும் அவன் இழந்தவன். அவன் பல்லு புடுங்கின பாம்புன்னு வாங்கில அந்த மாதிரி அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனா நாம அவனை பெருசாக்கி, அவனை பெரிய இது மாதிரி பண்ணி, அவனை பத்தி நல்லா இது பண்ணி பெருசா சொல்லி, அவன் இப்படி பண்றான், அவனுக்கு எல்லாம் அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு இருக்கிறது. அவனை எதிர்த்து நிற்க நமக்கு பலன் உண்டு, அதிகாரம் உண்டு. சோ இந்த எசேக்கியல் சாப்டர் 28, அதாவது எசேக்கியல் 28, அதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன காரியங்கள் சில பேருக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், இது என்ன இதுன்னு. எசேக்கியல் 28 அதுல வந்து நம்ம பார்க்கிறோம், தீரு அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி எழுதுகிற மாதிரி அந்த வசனங்கள் ஆரம்பிக்கிறது. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது யாரை குறிக்கிறதுன்னு. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட 12, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோதிரம், நீ ஞானத்தாலே நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன். இது எல்லாமே ஒரு மனுஷனை பத்தி இது சொல்லல. நீ தேவனுடைய தோட்டமாகிய, முக்கியமான வசனம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன்.
எப்படி? இது ஒரு ஏஞ்சலை குறிச்சு சொல்லிட்டு இருக்க. அவன் எங்க இருந்தானா, அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா, விசித்திரமாய் செய்யப்பட்டவன், முத்திரை மோதிரமாய், ஞானத்தில் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவனாய் எங்க இருந்தானா? பூர்ண அழகுள்ளவனாய் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். அவன் ஒரு தேவதூதனாய் ஊழியம் செய்யும்படியாய், ஆதாமன் ஏவாளுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அவன் இருந்தான். பூர்ண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, ஏந்திர நிலம், மரதகம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களுக்கும் பொண்ணுக்கும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. அவன் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. அவன் அங்கே ஊழியம் செய்யும்படியாய்தான் அவன் லூசிபர் இருக்கிறான். நீ சிருஷ்டிக்கப்பட்டினாலே உன் மேலே வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. நீ காப்பாற்றுவது தக்கதாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீன், தேவனுடைய பரிசுத்த பர்வத்திலே உன்னை வைத்தேன். நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவனுடைய இதை பத்தி சொல்லும். ஆனா அதுல சொல்ற முக்கியமான தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன், அந்த இடத்துல பூர்வமாய் அழகு உள்ளவனாய் மகிமை இழக்காதவனாய் இருந்தான். சோ அந்த இடத்துல சான்ஸ் அங்க பாக்குறான், இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எனக்கு இல்லையே. He became pride. அதுக்கப்புறம் பார்க்கிறோம், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். பார்க்கலாம், he became pride. Not just because of his beauty, not because of his nature who he is, but he also became, எனக்கு இது இல்லையே, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லையே அப்படின்னு ஒரு he became an opportunities. ஒரு வாய்ப்பு இருக்கிறதை அவன் என்ன பண்றான், அங்க பார்க்கறான், அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறான். இதே தான் நீங்க ஏசாயா 14 அதிகாரம் 4 அங்க நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜாவை பத்தி சொல்ற மாதிரி ஆரம்பிக்கும். இந்த வசனமும் தெரியும், அதுவும் பிசாசை குறித்த வசனம் தான். உன் ஆடம் 11 ஏசாயா 14:11, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்திலையும் அவனை பத்தி தான் வரும். நான் மேகங்களுக்கு மேலாக, நான் வானத்துக்கு 13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்துக்கு உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் பெருமைப்படுறான். தேவனுக்கு எதிர்த்து நிற்கும்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். So man created the Satan, God created the Lucifer. If Adam and Eve said no, that would have been the end of the story. We empowered. அவனுக்கு நாம அதிகாரத்தை கொடுத்தோம், நாம பலத்தை கொடுத்தோம், நாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப தேவனே கேள்வி கேட்கிறது, எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு. No, we got deceived. We ate the fruit. Don't ever ask why that happened. When someone died, don't blame it on God. When something goes wrong, don't blame it on God. When you're waiting for a promise and it took like so long, don't blame it on God. God is not the one who is deceived. We were deceived in the sin and we let the devil to ruin everything. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் தீமையை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவர் அல்ல. அவர் தீமையை மேற்கொள்ளும்படியான அதிகாரங்களை கொடுத்திருக்கிறவர். சோ இதெல்லாம் உங்களுக்கு எதற்கு நான் சொல்றேன்னா, இந்த அதிகாரங்கள், ஆளுமை, இதெல்லாம் எப்படி வந்ததே நமக்கு தெரியணும். பாருங்களேன், பிசாசு எதிர்த்து நிக்கணும்னா சில பேருக்கு பயம். அதனாலதான் இதெல்லாம் உட்கார்ந்து உங்களுக்கு பொறுமையா இவ்வளவு நேரம் சொல்றது காரியம். அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவனுக்கு he is a powerless. He cannot do anything unless you gonna open the door. நோய்களுக்கு விரோதமாய் உன்னால் எழுந்து நிற்க முடியும் இயேசுவின் நாமத்தினால. நீ சொல்லலாம்,
அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு அதை எடுத்துக்கொண்டபடினாலே ஜீவன் நமக்கு உண்டாயிற்று. அந்த ஜீவன் நம்ம மேலே வந்தபடினாலே பாவத்தின் விளைவுகள் நமக்கு இல்லை. பாவத்தின் விளைவுகள் தான் நோய், சாபம் எல்லாம். பாவத்திற்கும் நம்ம பரிசுத்தத்துக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அதே போல பாவத்தின் விளைவுகளுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். So we can stand against and resist the devil and say, I have the authority to rebuke you. ஒருவேளை நீ நோயோட பார்த்துட்டு இருக்கலாம். You can speak to your body, I rebuke you in the name of Jesus. I rebuke the work of enemy in the name of Jesus. You can say it. Because the power and authority was gained back to us through Jesus. இந்த ஆளுமையும் அதிகாரம் தேவன் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் ரோமர் 5:17 சொல்லுது, ஜீவனை பெற்று ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதிக நிச்சயம். You can walk in this authority. நீங்க போய் பாருங்க, நிறைய பேர் ஜான் ஜி லேக் அவங்களாம் எப்படி இந்த அதிகாரங்களை பயன்படுத்தினாங்க. ஸ்மித் விகில்ஸ், எப்படி தேவ ஊழியர்கள், எப்படி இந்த, ஏன்னா அவர்களுக்கு தெரிந்த ஒரு வெளிப்பாடு, பிசாசுக்கு தோல்வியற்றவன், அவனால ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய அதிகாரங்களை எனக்கு தேவன் திருப்பி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நான் ஆள பிறந்தவன். தேவனுடைய அதிகாரம் என் மேலே இருக்கிறது. The anointing of God is with me. The power of God is with me. The blessing of God is with me. I can resist the devil. I can speak life in my family. நான் என்னுடைய குடும்பத்திலே ஜீவன் பேச முடியும். என் குடும்பத்திலே வருகிற நோய்களை நான் எதிர்த்து நிற்க முடியும். என் குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்க முடியும். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அல்லேலூயா ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அதற்கு விரோதமாய் நான் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்ப்பது இல்லை. எந்த ஒரு deceiveness, whatever the deceiveness that enemy can bring, I rebuke and reject in the name of Jesus, because we are the living, we are the blessed people. Amen. We need to walk in that. Satan has no power. We are filled with power because we are united with God. தேவனோடு நாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம். ஆனா சாத்தான் இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். Our life is not depend based on just our authority. நீங்க பார்க்கலாம், மனுஷர்கள் மூலமாய் தீமையான காரியங்களை அவன் எல்லாம் செய்யலாம். ஆனா நாம பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். மற்றவர்களை இதை குறித்த ஞானத்திலே எதிர்த்து நிக்க வைக்கணும். அதனாலதான் இயேசுவானவர் சில இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அவர்கள் பயங்கரமான அந்த நோய், ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, அவன் கண்ணு தெரியாம இருந்தான். He has to show something. அவனை கூட்டிட்டு வராங்க பாருங்க, இவனுக்கு கண்ணு தெரியல, இவனை சுகமாக்குங்கன்னு. உடனே இயேசு என்ன பண்றாரு, அந்த ஊரை விட்டே வெளியில கூட்டு போறாரு. அந்த ஊரை விட்டே, இதை நீங்க குறிச்சு வாசிக்கணும்னா மார்க் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். மார்க் 8:22 நினைக்கிறேன். அந்த ஊரை விட்டே வெளியில கொண்டு போறாரு. அங்க போய் நான் அவருக்கு இதெல்லாம் சேரு மாதிரி பண்ணி அவர் என்ன பண்றாரு, கண்ணில் பூசி விடுறாரு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு விசுவாசம் கிடையாது. அவனை ஒருத்தங்க கூட்டு வந்தாங்க. ஆனா அவர் அந்த உலகத்தை, அந்த அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போறாரு. அவனை வெளியே கொண்டு போறாரு. அவனை you have to do something. இதனாலதான் வேத வசனம் சொல்லுது யாக்கோபுல, faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அவன் நம்புறதுக்கு ஏதாவது ஒன்று காட்டணும். அவரை கூட்டு போறாரு. அவன் வரான். அங்க எச்சையில ஒரு மண்ணு மாதிரி போட்டு கண்ணில் மாட்டுறாரு. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க எங்கேயாவது இருந்தீங்கன்னா யாராவது எச்சை போட்டு பண்ணாங்கன்னா எப்படி நீங்க நம்புவீங்களா? அவங்க பின்னாடி போவீங்களா? அவன் போனான் பாருங்க, நம்பி போனான். அதனால you have to do something. And then the miracle happened. His eyes got opened. So ஒருவேளை நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னா you do the opposite. Do something that's opposite. ஒருவேளை தலைவலியா இருக்கா, just நீங்க எப்பவுமே இந்த காஃபி குடிச்சா சரியாயிரும் அப்படின்ற இதெல்லாம் just leave it. காஃபியை தனியா வைங்க. Walk in the faith.
Do the opposite. எனக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, நீங்க வந்து டிஷ்வாஷரு இந்த கெமிக்கல்ஸே தொடக்கூடாதுன்னாங்க. தொட்டிங்கன்னா உங்க கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது, உங்களுக்கு அலர்ஜினாங்க. ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆப்போசிட். நான் தான் என்ன பண்றது, அதெல்லாம் வைக்கிறது பாருங்க. அது பார்த்தீங்கன்னா என் கை இப்போ வந்து நல்லா அழகா இருக்கு. Do the opposite. When you cannot walk, try to walk. Do the opposite. Do the opposite. அதாவது சத்தியம், அந்த சத்ரு வந்து எல்லாத்தையும் கொண்டு வருகிறான் பாருங்க. அதெல்லாம் விரோதமான காரியங்களை கொண்டு வரும்போது அதற்கு ஆப்போசிட். பலவீனமா இருக்கிற மாதிரி இருந்தா, பலனுள்ளா இருந்தா எப்படி நடப்பீங்க, எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. முட்டி வலினா உட்கார்ந்துகிட்டே இருப்பேன்னா நின்று இயேசுவின் நாமத்தினால முட்டி வலி ஓடிப்போ. Do the opposite. Resist the devil and he will flee. Amen. Hallelujah. Hallelujah. இந்த நாளிலே நம்ம கண்களை மூட போகிறோம். நம்ம என்ன காரியங்களை பார்த்தோம்? ஹalleluya. கர்த்தர் நமக்கு அந்த ஆளுமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். அதை உணராமல் ஆதாம் ஏவாள் அதை கொடுத்தார்கள். இந்த நாளில் அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தையும், தேவன் கொடுத்த அந்த வல்லமையையும், தேவன் கொடுத்த அந்த கணத்தையும் அதை பத்தி அறிவே கிடையாது. சில பேர் வந்து இந்த சுகவீனம் வந்துச்சுன்னா ஒருவேளை தேவன் எனக்கு அதுல ஏதோ சொல்லி தராருன்னு நினைக்கிறது. ஓ இல்ல, அந்த மரணத்தின் அதிபதியான பிசாசை அவர் எதிர்க்கும்படி அவர் தன்னுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தை வென்றார். ஹalleluya. ஓ நோய்க்கும் உனக்கு சம்பந்தம் இல்லப்பா. ஹalleluya. நோய்க்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. மரணத்துக்கும் அந்த மரணத்தை கொண்டு வருகிற காரியத்துக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. குழப்பத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தீமோத்தியில பார்க்கிறோம், அன்பும் தெளிவும் தெளிந்த புத்தியும் பலனும் கொடுக்கிற ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறேன். பிசாசின் எல்லாவித அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லு, உன்னுடைய குடும்பத்தை பார்த்து பேசு, மலைகளை பார்த்து பேசு. ஓ பர்வதமே, ஓ பர்வதமே, இயேசுவின் நாமத்தினால பெயர்ந்து போன்னு கட்டளையிடு. ஓ in the name of Jesus we have the victory. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால வெற்றி உண்டு. ஹalleluya. ஊரிபாஷிக ரபாதிரலராத்துரா. ஓ in the name of Jesus. ஓ இயேசுவின் நாமத்திலே பேசு, பேசு. உன் சரீரத்தை பார்த்து பேசு. இயேசுவின் நாமத்தினால பலப்படு. உன் கண்களை பார்த்து பேசு. ஓ எல்லாவித மரித்து போன சூழ்நிலை போல இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினால ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் உண்டாகட்டும். ஹalleluya. பேசு. நீ சத்ருவை காட்டிலும் நீ மேலானவன், அவன் அதிகாரமற்றவன், நீ அதிகாரம் உள்ளவன். உன்னுடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஓ உனக்காய் அவர் மரித்து நீ இழந்த ஸ்தானத்தை உனக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறாரு. இன்னை ராஜாக்களாவும் ஓ ஆசாரியனாய் மாற்றியிருக்கிற தேவன் அவர் நம்முடைய தேவன். நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. இப்படி செஞ்சிருவாங்களோ, சுனியம் வச்சிருவாங்களோ, எதையும் வைக்க முடியாது. இஸ்ரவேலுக்கு எதிராய் மந்திரமும் கிடையாது, இஸ்ரவேலுக்கு எதிராய் தந்திரமும் கிடையாது. ஓ வல பக்கத்தில் 1000 பேரும் இடப்பக்கத்தில் 16 பேர் மரித்தாலும் என் தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது, நம் தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது, உன் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது, ஓ எந்த தீங்கும் உன்னை மேற்கொள்ளாது. ஓ எந்த சாபமும் உன்னை மேற்கொள்ளாது. ஓ உன்னுடைய சாபத்திற்கு அவர் சாபமானார். ஓ ஹalleluya. ஓ மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் மரத்திலே தூக்கப்பட்டு உன்னுடைய சாபத்தை தன்மேலே எடுத்துக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை உன்மேலே ஊற்றினார். Are you receiving it? Are you receiving it? Oh, receive the healing, receive the blessing. Come on, open your mouth and come on, shout to the Lord. Oh தேவனே, இப்படிப்பட்ட அதிகாரங்களையும் இப்படிப்பட்ட வல்லமைகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, தகுதியற்ற எங்களுக்கு நீர் இப்படிப்பட்ட அதிகாரங்களையும் நீர் இப்படிப்பட்ட வல்லமையும் நீர் இப்படிப்பட்ட அபிஷேகங்களையும் கொடுத்திருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தினால ஓ ஜீவனை கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஓ வல்லமையை கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஓ சுகத்தை கட்டவிழ்க்கிறேன். ஓ ரிபா சிகரபாதிரா. ஓ வஞ்சிக்கிற ஆவியை கொண்டு வருகிற பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குறேன்னு சொல்லுங்க. ஓ உங்களுடைய குடும்பத்துல ஓ வஞ்சிக்கிற ஆவியை கொண்டு வருகிற பிசாசை பார்த்து, ஓ enough is enough devil. Oh you are a loser. Oh you are a loser. You are a loser. I am the son of
King of Kings. நான் தனியாள் கிடையாது, நான் இயேசுவின் பிள்ளை, நான் ராஜரீகம் செய்கிற ராஜாதி ராஜனின் நான் பிள்ளை. அவர் என் தேவன், அவர் என் பிதா, அவர் என் தகப்பன். என் தகப்பன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். என் நல்ல மேய்ப்பர், என்னை தோளிலே சுமந்து கொண்டு செல்கிறவர். அவர் உன் பிள்ளையை ஒரு தகப்பன் சுமப்பது போல என்னை சுமந்து கொண்டு செல்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. நல்ல தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களோடு தகப்பனே உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொல்லி, அப்பா நாங்கள் இழந்த ஆளுமையை நீர் எங்களுக்காய் மீண்டும் அதிகாரங்களை கொடுத்தீரே, அதற்குரிய வெளிப்பாடை இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுறேன். அந்த வெளிப்பாடின் வல்லமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீர், நல்லவராய் மாத்திரமே இருக்கிறீர் என்ற வெளிப்பாட்டின் வல்லமை உண்டாகட்டும். உம்முடைய கிருபையின் வெளிப்பாடு உண்டாகட்டும். உம்முடைய ஜீவனின் வெளிப்பாடு உண்டாகட்டும். In the name of Jesus. Hallelujah. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவரே சாரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Have a great week. You are blessed. Amen.